ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் நேபாள தலைநகர் காத்மாண்டில் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. நேபாள அரசின் ஊழலை கண்டித்து இளைஞர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்நாட்டு பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து ராணுவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் கடைகள் அடைக்கப்பட்டு தெருக்கள் வெறிச்சோடின. போராட்டங்கள் வன்முறையால் தொடர்ந்து பதற்ற நிலை நீடித்து வரும் நேபாளத்தின் காத்மாண்டு, லலித்பூர் மற்றும் பக்தபூர் மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு 12ஆம் தேதி காலை 6 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய சேவை வாகனங்கள் மற்றும் மருத்துவமனை உள்ளிட்டவை இயங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றாட தேவைக்கான பொருட்களை மக்கள் காலை 6 மணி முதல் 9 மணிக்குள் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் எரிவாயு ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து வெடித்துச் சிதறியதில் 3 பேர் உயிரிழந்தனர், 70 பேர் காயமடைந்தனர். மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் உள்ள நெடுஞ்சாலை வழியாக எரிவாயு ஏற்றி சென்ற லாரி திடீரென கவிழ்ந்து தீப்பற்றி புகை வெளியேறியது. அப்போது அவ்வழியாக சென்ற வாகனங்களிலும் தீ பரவியது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 70 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.